காலேஜுக்கு நேராயிட்டு போயிட்டு வரேன். நேராயிட்டோ? சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நான் பார்த்து போய்கிடுவேன். தங்கச்சி இன்னும் முழிக்கலையா? இல்ல மக்களே, அவ இன்னும் முழிக்கல. அவளுக்கு ஏதோ தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வந்தா பார்த்துக்க, அதான் இன்னைக்கு போகலன்னு நினைக்கேன். ரைட்டா, அவளை எழுப்பி கேட்கணும். சரியா? நீ பார்த்து போயிட்டு வா. சரியாம்மா? அப்படியாம்மா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. மாதிரி கால் என்ன வலி இருக்கு. அங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்ததுல என்ன கால் வலி. கால் இருந்து தேஞ்சு போச்சு. நம்ம போய் உட்காரலான்னு பார்த்தாலும் நம்ம நேரத்துக்கு பஸ் வந்துடும். சரி இருக்கட்டும், நிற்போம். இப்போ பஸ் வந்துடும்ல, யாரையும் அதில் போய் உட்காரலாம். நீயா? நீங்க என்ன பண்ற? காலேஜுக்கு போலையா? இல்ல சிபி, இன்னைக்கு காலேஜுக்கு போகல. அதான் நீ இந்த டைமுக்கு பஸ் ஸ்டாப் வருவேன்னு தெரியும், அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஏன் நீ காலேஜுக்கு போல? எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சா, அதான். உடம்பு முடியலையா? ஏன் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனியா? இல்ல சிபி, ஹாஸ்பிட்டல் போகல. லைட்டா ஃபீவரிஷா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் லீவு போட்டேன். என்ன சாம், உடம்பு இவ்வளோ கொதிக்குது? ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிபி. ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி போடணும்னு சொல்லுவாங்க. ஊசிலாம் நமக்கு அலர்ஜி, அதனால வேண்டாம். இவ்வளோ பெரிய பையன் ஆயாச்சு, இன்னுமா ஊசிக்கு பயந்துட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பார்த்துக்க. அதெல்லாம் விடு சிபி. இவ்வளோ நேரம் என் மேலே கை வச்சுட்டு இருக்கிய, யாராச்சும் பார்த்தா என்ன பண்ணுவ? கையை வச்சுட்டு இருக்கணும். அட ஆமா, சாரி மறந்துட்டேன். சரி சாம், நீ ஹாஸ்பிட்டல் போ. சரியா? எனக்கு இப்போ பஸ் வந்துடும். நான் இனி போயிடுவேன். சரியா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு பேரு மறக்காம. சிபி, நான் வேணா உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணட்டா? சாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பஸ்ஸில் போய்க்கிடுவேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. சிபி, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாம், ஹாஸ்பிட்டலுக்கு போ நீ முதல்ல. அங்கே நிற்கிறது நம்ம கிளாஸ்ல படிக்கிற சிபி மாதிரியே இருக்கேன். அதான், ஆமா அவதான். அவ யார் கூட பேசிட்டு இருக்க? யார் இந்த பையன்? சரி, நம்ம மாப்பிள்ளையோட ஆளு. மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போடுவோம். ஹலோ மச்சான், வாலிங்க பஸ் ஸ்டாப்ல நிற்க வரியா? இந்த நீ யாரை சொல்லுத? மாயாவை சொல்லுதியா சிபியை சொல்லுதியா? மச்சான், நீ மாயாவே லவ் பண்ணுற? மூஞ்சிலே குத்திடுவாங்க. நான் யாரை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுல்ல. தெரியும் மச்சான், நீ ஏதோ குழப்பமா கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நான் சிபியை பற்றி தான் மச்சான் பேசிட்டு இருக்கேன். சிபி இங்கே பஸ் ஸ்டாப்ல தான் நிற்கா, வாரியா? சிபி பஸ் ஸ்டாப்லயே நிற்கா. சரி மச்சான், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வாரேன். சரி மச்சான், நான் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரமா வா. ஆமா சாம், நீ எப்போ கிளம்புறதா இருக்க? ரொம்ப நேரமா இங்கேயே தான் நின்றுட்டு இருக்க. யாராச்சும் பார்த்துடாம. தெரியாதவங்க யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, உன் தெருவில் உள்ளவங்க பார்த்தா மட்டும்தான் பிரச்சனை. நானும் அவங்கள தான் சொல்லுவேன். யாராச்சும் பார்த்தா என்ன பண்ணுறது? ஒன்னே ஒன்று பண்ணா போதும், அப்படியே நேராக என் பைக்கில் வந்து ஏறிடு, எங்கேயாச்சும் போயிடுவோம். ரொம்ப ஆசைதான். எப்பவும் இதே நிலத்துல தான் சுத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், உன்னையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இந்த பையனும் சிபியும் பேசிட்டே இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு வேற கேட்க மாட்டேங்க. டேய் மச்சான், யாருடா அது மச்சான் கூப்பிடுறது? அதான் நம்ம ராகுல். மச்சான், நீயா கூப்பிட்ட? ஆமால, நான் தான் கூப்பிட்டேன். சிபி நிக்கலால இல்லைன்னா போயிட்டாளா? அங்கதான்ல நிக்கா, ஆனா ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா பாத்துக்க. யாருன்னு வேற தெரியல, நீ வேணா பாரு உனக்கு தெரியுதான்னு. சிபி பையன் கூட பேசிட்டு இருக்காளா? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. தள்ளு, நான் பாக்கேன். அங்க பாருல, அதுதான் அந்த பையன். யாருன்னு தெரியுதான்னு பாரு. மச்சான், உன் மண்டல கொஞ்சமாச்சும் மசாலா இருக்கா? முதுகு காமிச்சு விட்டுட்டு யாருன்னு பார்க்க சொன்னா நான் எப்படி பாக்குறது? எங்களுக்கு மசாலாலாம் இருக்கு. அவன் முதுகு காமிச்சிட்டு இருந்தனால தான் அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அவன் முகத்தை காமிச்சிருந்தாதான் நானே கண்டுபிடிச்சிருப்பேன். ஆமால, நல்லா கண்டுபிடிச்சிருப்ப. ஏய் மச்சான், மச்சான் ராகுல், நீங்க என்னடா பண்ற? சிபி, என்னாச்சு? ஏன் அப்படி உறைஞ்சு போய் நிக்க? சாம், நீ போ சாம், என் கிளாஸ் பையன் வந்து நிக்காங்க, பாத்துறாம பேய் இருக்கும். சிபி, சரி சரி, நீ பதட்டப்படாத, நான் போயிருந்தேன். பாய். சீக்கிரம் போ சாம், பாத்துறாம ப்ளீஸ் போ. சரி, பாய். டேய் கத்தாதடா, அங்க சிபி நிக்கா, பயந்துட போறான். ஓ, அதனாலதான் உங்க கரிசனம் இந்த பக்கம் வந்திருக்கு. ஆமாடா ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஒண்ணும் இல்லடா மச்சான், ஒண்ணும் இல்ல. நீ கண்டினியூ பண்ணு. டேய் என்ன மச்சான், அதுக்குள்ள அந்த முதுக காமிச்சிட்டு இருந்த பையனை காணும். எல்லாம் இந்த நியூஸாலதான். அவன் வந்தானே நம்ம அந்த சொல்லி திரும்பி இருந்தோம், அதுக்குள்ள அந்த பையன் போயிட்டான் போல. அப்படிதான் நினைக்கிறேன் மச்சான். என்ன இவங்க புதுசா இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்காங்க? சார், பாத்துருக்கோம் தான் என்னன்னு தெரியலையே.
ஐயோ. அஹ், டேய் மச்சான் இந்த சைடு வாயா நான் இருக்கேன். சரி மச்சான் சரி நீ நல்லா நடத்து. சும்மா கிடையாதுல. வேற சொல்லு மச்சான். நீ எப்போ வாழ்க்கை ப்ரப்போஸ் பண்ண போற? தெரியல மச்சான். எப்போ பண்ணனே தெரியல. அதுக்கான சூழ்நிலையும் அமையல. பார்க்கலாம். பொறுமையா பார்ப்போம். டேய் சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணி கமிட் ஆகலாம்ல. A few ஏன் இப்படி moments தள்ளி later. வச்சுட்டே இருக்க? டேய் சொல்லுது ஈஸி பண்றது ரொம்ப கஷ்டம். போடா நீ தான் அப்படி இருக்க. ராகுல்லாம் உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவான் பாரு. டேய் நல்லா சொல்லல நீ. அவன் காலம் பூராவே இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதுங்கிற மாதிரி நிற்கான். அவன் ப்ரப்போஸ் பண்ணுவானா? வாய்ப்பே இல்லை. பாரு 2 வருஷம் ஆனாலும் அவன் ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டான். அதுவும் அவன் பார்க்கறது சிபிய. சிபி இவ்வளோ நேரம் ஆச்சே கொஞ்சமாச்சும் திரும்பி பார்த்தாலும் பாரு. பார்க்கவே மாட்டா. அவளை போய் அவன் லவ் பண்ணான். கண்டிப்பா அவன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் ஒரு 4-5 வருஷம் ஆகும். அப்படிலாம் இல்லடா. அவன் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். பண்ணா நல்லதுதான்டா. சிபி ரொம்ப அழகா இருக்கா. அவளை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. தினமும் இங்கேயே வந்துடலாமோ? இப்போ அவளை இப்படி பார்த்துட்டே இருக்கலாம்ல. A few moments later. ரெஜி, நம்ம காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுல, அதை பத்தி உனக்கு தெரியுமா? இல்லடி மீனா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. சீனியர்ஸ் கிட்ட கேட்டா வேணா தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படியேடி, உனக்கு எதுவும் தெரியாதோ? சரிடி, அப்ப நம்ம காலேஜ் போனோன்னு ஸ்வேதா கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். சரியா? சரிடி மீனா. பொண்ணு எங்க திரும்ப கொஞ்சம் கூப்பிட்டீங்களாக்கா? ஆமாம்மா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். நீ செகண்ட் இயர் தானே? ஆமாக்கா, நான் செகண்ட் இயர் தான். ஏன்க்கா, என்னாச்சு? என்ன வேணும்? இல்லம்மா, எனக்கு ஒரு பரீட்சை வேணும். பண்ணுவியா? என்னன்னு சொல்லுங்கக்கா, பண்ணுறேன். இல்லம்மா, நம்ம காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் எனக்கு எழுதி தரணும். நான் ஃபர்ஸ்ட் இயர்லலாம் எழுதிட்டேன். செகண்ட் இயர் லிஸ்ட் வேணும். எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுப்பியா? சரிக்கா, நான் எழுதி தரேன். எப்போ தரணும்? நான் காலேஜுக்கு போனோன்னே என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குன்னு வந்துட்டு சொல்லுதேன். நீ எனக்கு பிரேக்ல எழுதி தந்தா போதும். சரியா? சரிக்கா, பிரேக்ல எழுதி தந்துடுறேன். இந்தம்மா, இதுல என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்கோ அதை எழுதியிருக்கேன். சரியா? சரிக்கா. தேங்க்ஸ்மா. ஐயா, அதெல்லாம் எதுக்குக்கா? சரிக்கா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சிப்பி, ஏன் நீ இன்னைக்கு லேட்டா வந்த? பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு மாயா, அதான். ஓ அப்படியா? ஆமா மாயா, நான் அங்கிருந்து வரும்போது உன் ஸ்கூட்டி நீங்க பார்க்கலையே. உன் ஸ்கூட்டி வேற எங்கேயாச்சும் விட்டுருக்கியா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை சிப்பி. என் ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிட்டு பார்த்துக்க. அதான் நான் பஸ்ல வந்தேன். ஓ சரி சரி. வேற மாயா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல ராகுலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல. அவங்க இன்னைக்கு என் பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் பஸ் ஏறினாங்க. நான் அப்போ சாம் கிட்ட பேசிட்டு வந்தேன். அதை வந்து பார்த்தாங்களா பார்க்கலையான்ட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை வந்து பார்த்துருந்தாங்கன்னா யார்கிட்டயாச்சும் சொல்லி பறக்க விட்டுருவாங்களோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணவே தெரியல மாயா. எப்படி இன்னைக்கு நீ சாம்கிட்ட பேசுனியா? எப்போ பேசுன? இன்னைக்கு காலையில தான் மாயா, பஸ் ஸ்டாப்ல நிற்கும்போது. அவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காலேஜுக்கு போகல. அதான் அவன் என்ன பார்க்க வந்தான். அப்பதான் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் யாராச்சும் இருக்காங்களான்னு. அப்போ யாரும் இந்த மாதிரி தெரியல. இவங்க எப்போ வந்தாங்கன்னே தெரியல. அதான் பார்த்துருப்பாங்களான்னு பயமா இருக்கு. ஆனா மாயா, நான் பார்க்கும்போது அவங்க என்னையும் சாமியும் பார்த்த மாதிரி திரும்பி நிக்கல. ஆப்போசிட்டா தான் திரும்பி நின்னாங்க. ஆனாலும் அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியலையா? அதான் ஃபர்ஸ்டே பார்த்துருந்தாங்கன்னா அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை பார்த்து பறக்க விட்டுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா. இது நீ எதுக்கும் பயந்தாத. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துருந்தாலும் பறக்கலாம் விட மாட்டாங்க. நீ பயந்தாத. ஏதோ மாயா நீ சொல்லுறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு வாரத்துல பயமா தான் இருக்கு. இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரேயாவும் ரியாவும் வந்துருவாங்க. அவங்க இப்ப என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தான் தெரியல. நீ அதனால ஃப்ரீயா இரு. சரி மாயா. மாயா, அங்க பாரு, ஸ்ரேயாவும் ரியா வந்துட்டாங்க. ஆமாடி, வந்துட்டாங்க. இவங்க என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தான் தெரியல. வாங்கடி வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
அம்மா ஏன்டி நீங்க வர இவ்வளோ லேட் ஆயிட்டு? பஸ் பிந்தி தாண்டி வந்துச்சு அதான். உங்களுக்கும் பஸ் பிந்தி தான் வந்துச்சா? எனக்கும் பஸ் பிந்தி தான் வந்துச்சு பார்த்துக்க. ஏன் பஸ் பிந்தி வருது? அது யான்னு எனக்கு தெரியும். ஒரு சில பஸ்ஸை வந்து சர்வீஸ்க்கு எடுத்துருந்தாங்களாம், அதான் அதை எடுத்துட்டு வரதுக்கு நேரம் ஆகுது. ஓ அப்படியா? அம்மா காலேஜில் உள்ள எல்லா கதையும் உங்களுக்கு தான் தெரியும். பஸ் எப்போ சர்வீஸ் விடுறாங்கலாம் தெரிஞ்சிச்சு எனக்கு பாரா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, சீனியர்ஸ் அக்காமார்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், அதனால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏடி நீ என் கூட தானே இருந்தா? நீ எப்போ சீனியர்ஸ் அக்காமார்கள் கூட போய் பேசினா? யாரு பேசினா? அதையே முன்னாடி சீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தா நான் அதை கேட்டேன். சரி அப்போ ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காதுன்னு. இது ஒட்டு கேட்கறது இல்லடி, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனா அதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அவங்களுக்கே தெரியாம கேட்டா அதுக்கு பேர் ஒட்டு கேட்கறதா தான் அர்த்தம். ஏன்டி இப்படி சொல்லுதீங்க? வேற எப்படி சொல்லணுமா? சரி சரி, அதை விடுங்க, நம்ம கிட்ட வேற ஒரு டாபிக் பேசுறதுக்கு இருக்கு. வேற ஒரு டாபிக்கா? அது என்னது? இதுவும் கிட்டத்தட்ட தெரியாதது தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால சிபிக்கும் மாயாக்கும் இடையில உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது. ஓ அதுவா? அதானே, நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. என்னடி கேள்வி கேட்டா? சுத்தம் அதையே மறந்தாச்சா? இவள்வ மறந்துருக்க மாட்டாள்வ, மறைப்பாள்வலா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீங்க என்ன கேட்டீங்கன்னு தான் எங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஒன்றும் பரவாயில்ல, நாங்க திரும்பி அந்த கேள்வியை கேட்க நீங்க அதுக்கு பதில் சொன்னா போதும். ஆமா, என்ன கேள்வினா நீயும் சிபியும் ஏன் இவ்வளோ க்ளோஸா இருக்கீங்கிறது தான் அந்த கேள்வி. அதுலேயும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்கிறத நாங்கள் அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது என்ன ரகசியம் தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அதை தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம். அதை தான் நீங்கள் சொல்லணும், சரியா? ஆமாம், இப்போ சொல்லுங்க பாப்பா, அந்த ரகசியம் என்னதுன்னு. அப்படிலாம் ஒரு ரகசியமும் இல்லடி, நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா போய் சொல்லுங்க. ஐயோ மேம் வராங்க. குட் மார்னிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். குட் மார்னிங் மேம். ஓகே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நான் இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வரல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடுக்க தான் வந்திருக்கேன். என்னன்னா நம்ம காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட நேம் லிஸ்ட் வந்து எனக்கு வேணும். ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து சிபிட்ட வந்து நேம் லிஸ்ட் எழுதி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சிபி அப்போ நீயே எனக்கு வந்து நேம் லிஸ்ட் எழுதி தந்துரு. ஆனால் மறக்காமல் எழுதி தந்துடணும், அர்ஜென்ட். ஓகேயா? ஓகே மேம். எழுதி கொடுக்குறத அப்படியே விட்டுறக்கூடாது, நீ எதிராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரியா? சரி மேம். சரிடா, இந்த அவர் உங்களுக்கு ரெக்ஸ்லின் மேம் தானே? அவங்க இன்னைக்கு ஆப்சென்ட், அதனால உங்களுக்கு இது ஃப்ரீ அவர், சரியா? ஃப்ரீ அவருங்கிறனால ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, ஏதாச்சும் இருந்து படிங்க, சரியா? சிபி நீ எனக்கு நேம் லிஸ்ட் எழுதி தந்துரு, ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். சிபி என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்கு? வெல்கம் ஸ்பீச் இருக்கு, டான்ஸ், சிங்கிங், வேற பரதம், மைம், ட்ராமா, இதெல்லாம் இருக்குடி. சிபி அப்போ என் பேரை டான்ஸ்ல எழுதிரு. சிபி என் பேரையும். சிபி என்னோட பேரையும். சரி உங்க 3 பேர் பேரையும் எழுதிருங்க. 3 பேர் பேரா? 4 பேர், நீயும் வர. ஆஹா நானும் வரல. முடியவே முடியாது சிபி, போன வாட்டி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ எதோ சொல்லி சமாளிச்சிட்ட. இந்த வாட்டி நழுவலான்னு பார்க்காத, விடவே மாட்டோம் பார்த்துக்க. கண்டிப்பா நீ வரணும். ஆமா சிபி, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும், சரியா? ஆமா சிபி, கண்டிப்பா நீயும் சேரணும். மேம் கூட உன்கிட்ட சொன்னாங்களா நீ எதுலயாச்சும் சேரணும்ட்டு? அது டான்ஸ்லயே நீ சேர்ந்துரு, எங்களுக்குள்ளேயே வா. இல்லடி எனக்கு டான்ஸ்லாம் ஒன்றும் வராது. இப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, நீ கண்டிப்பா இந்த வாட்டி வார. ஐயோ ஏன்டி இப்படி சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிங்க. ஏடி நீங்க எதுக்கு வட்ட பேசிட்டு இருக்கீங்க? நம்ம போகும்போது இழுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா சிபி, நீ வரலன்னா நாங்க இழுத்துட்டு தான் போவோம் பார்த்துக்க. ஐயோ இதுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம், நானே வாரேன். இப்படிதான் இருக்கணும். மச்சான் ராகுலி, மச்சான் கூப்பிட்டியா? ஆமால கூப்பிட்டேன். எதுக்குள்ள கூப்பிட்டா? டேய் ஏதோ ஃபங்க்ஷன் வருதாம்ல, நம்ம டான்ஸ் ஆடுவோமா? ஊர பொங்கல நீங்க டான்ஸ். ஏன் மச்சான், நீ நல்லா தானே ஆடுவா? நான் நல்லா தான் ஆடுவேன். சிபி டான்ஸ்க்குலாம் வரமாட்டாளா? அப்போ அது அவளுக்கு பிடிக்காது தானே? அவளுக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. என்னடா மச்சான் நீ இப்படி சொல்லுற? நான் தான் டான்ஸ் ஆட வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆட வேண்டியது தானே? இல்லை 2 பேர் எப்படிலாம் டான்ஸ் ஆடுறது? அதெல்லாம் ஆடலாம்ல. மாயா, பையன்கிட்டையும் கேட்கணும், எப்படி கேட்கறது? அவங்கள கூப்பிட்டு கேளு சிபி. மாயா நீ கேட்டு சொல்லுவியா? சரி. ராகுல், ராகுல். இல்லை மச்சான், மாயா உன்னை கூப்பிடுதா? மாயா கூப்பிட்டியா? ஆமா ராகுல் கூப்பிட்டேன். என்ன மாயா சொல்லு. ராகுல் நீங்க யாராச்சும் எதுலயாச்சும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? அப்படி பண்ணுறீங்கன்னா கேட்டு கொஞ்சம் சொல்லுவியா? சரி மாயா. மாயாவை கேட்கலாமா? சிபி எதையாச்சும் சேர்ந்துருக்கலான்ட்டு. டேரெக்டாக கேட்க முடியாது, இன்டெரக்டாக கேட்டு பார்ப்போம். மாயா, நீங்கள் எதுலையாச்சும் சேர்ந்துருக்கீங்களா? ஏன் ராகுல் எதுக்கு? சும்மா தான் தெரிஞ்சுக்கிடலான்னு. இதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா தான்ப்பா கேட்கேன். ஆமா நாங்க 4 பேருமே டான்ஸ்ல சேர்ந்துருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி.
நாங்களும் இப்பதான் டான்ஸ்ல சேரலாமான்னு பேசிட்டு இருந்தோம் பாத்துக்க. ஓ அப்படியா? அப்ப உங்க 3 பேர் பேரையும் போட்டுடலாமா? தாராளமா போடலாமே. சரி ராகுல், தேங்க்ஸ். மாயா கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். சரி அப்படின்னு சொல்லு யாரெல்லாம் எந்த இதுக்கு வராங்கன்னு. 3 பேருமே டான்ஸ்க்கு தான் வராங்களாம். சரி மாயா. மாயா நேம் லிஸ்ட் எழுதிட்டோம்ல, மேம்கிட்ட போய் கொடுத்துட்டு வருவோமா? போலாம் சிபி. மேம் நேம் லிஸ்ட் எழுதி கொண்டு வந்தோம். அதுக்குள்ள A எழுதிட்டியா சிபி? few hours எழுதிட்டேன் later. மேம். சரிதாத்தா யாரெல்லாம் சேர்ந்துருக்கான்னு பார்ப்போம். அம்மா நீ சேர்ந்துருக்குதுங்க? ஆமா மேம் நானும் சேர்ந்துருக்கேன். மேம் அவளாட்டெல்லாம் ஒன்றும் சேரல, நாங்கள் தான் வலுக்கட்டாயமாக சேர்த்துட்டு இருக்கோம். ஓ சரி சரி. சரிம்மா, இந்த ஃபங்க்ஷனை யாருமே அசால்ட்டாக நினைக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நம்ம காலேஜ் மட்டும் இதை செலிப்ரேஷன் பண்ணல, நம்ம காலேஜுக்கு ஒரு 2-3 காலேஜ்ல இருந்து வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இதை செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால யாருமே இதை அசால்ட்டாக நினைக்காதீங்க, சரியா? சரி மேம். மேம் இந்தாங்க நேம் லிஸ்ட். சரிம்மா தேங்க்ஸ். ஓகே மேம், கிளாஸ்க்கு போயிட்டு வரோம். சரிம்மா போயிட்டு வாங்க. வேற இன்னொன்றுமா, நீங்கள் நாளையிலேருந்தே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேல வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால எல்லார்ட்டையுமே சொல்லிடுங்க, சரியா? ஓகே மேம். A few hours later. ஹலோ மாயா, வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு வந்துட்டேன் சிபி. சரி மாயா. ஸ்ரேயாவும் ரியாவும் டான்ஸ்க்கு ஒன்னே சாங் சூஸ் பண்ண சொன்னாங்க. சூஸ் பண்ணிடு, சரியா? சரி சிபி, அதெல்லாம் சூஸ் பண்ணிடுறேன். உன்கிட்ட இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், பார்த்துக்க மறந்துட்டேன். நல்லவேளை நீயே ப்ரோக்ராமை ஞாபகப்படுத்தி விட்டா. இல்லை நம்ம காலேஜில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய காலேஜ்ல இருந்து வருவாங்கன்னு மேம் சொன்னாங்கல்ல. அதில் சாம் காலேஜ்ல இருந்து வருவாங்க. என்ன மாயா சொல்லுது? சாம் காலேஜ்ல இருந்து வருவாங்களா? மாயா அப்ப நான் டான்ஸ்க்கு வரல. ஏன் அவன் வந்தா என்ன? அவன் ஒன்றும் டான்ஸ்ல சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்னா எனக்கு சொல்லு, நான் அவன்கிட்ட கேட்கேன். அப்படிலாம் ஒன்றும் சொல்லல மாயா, எனக்கே அது ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்காது, நீ சும்மா இது பண்றத பார்த்துக்க. மேம்கிட்ட வேற பேரையும் எழுதி கொடுத்தாச்சு. இப்போ நீ வரலன்னு சொன்னா மேமே உன்னை யாசுவாங்க. அதனால சும்மா இரு, சரியா? ஒழுங்கு மரியாதையே வந்துரு. மேம்கிட்ட தெரியாம பேரை எழுதி கொடுத்து தொலைச்சிட்டேன். சார் இல்லைன்னா கூட அழகா வராம இருந்திருக்கலாம். ஐயோ என்ன பண்ண? நீ இப்போ ஒன்றும் பண்ணண்டா, டான்ஸ்க்கு வந்தா மட்டும் போதும். சரி வாரேன்.